ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறீங்களே இது என்ன தெரியுமா? அது கதிர் நரசிம்ம பெருமாள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அதனுடைய பிரகாரம் இது உள்ளுக்குள்ளே தான் இறைவன் இருக்கார், பெருமாள் இருக்கார். அதை காமிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு உள்ளுக்குள்ளே போகிற இடத்த பார்த்துங்க, இந்த பிரகாரத்தை பார்த்துங்க. எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுறேன். கதிர் நரசிம்ம பெருமாள், நரசிங்க பெருமாள். ஓகேயா? இவர் தான் அம்பிகையுடன் கூடியிருக்கின்ற கதிர் நரசிங்க பெருமாள், நரசிம்ம பெருமாள். இவர் பெரிய திருவடின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை கருட ஆழ்வார். அந்த கதிர் நரசிம்ம பெருமாளுக்கு சூரிய ஒளி மேலே பட்ட உடனே எப்படி ஜொலிக்கிறார் பாருங்க. என்ன அழகு, என்ன அழகு, என்ன ஆனந்தம். கோயிலுக்கு ஒரு லேண்ட்மார்க் முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா, இது சிறுமலை, சிறுமலைன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த காலத்தில் மலைப்பழம்னு ஒன்று உண்டு. சிறுமலை பழமுங்கிறது அவ்வளோ விசேஷமானது. அந்த சிறுமலை தான் இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் குழந்தைகளே, வணக்கம். சுப்ரதாவின் நல்வாழ்த்துக்கள். நீ டாஜென்டல்ஸில் ஒரு பக்தி மார்க்கமாக ஒரு கோயிலை காமிக்கணும் இல்லையா? இன்றைக்கி நான் அது சில முக்கியமான கோயில்களில் யாரும் பார்க்காம மிஸ் பண்ணியிருப்போம். அதை உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். அனுபவத்தை பார்த்து சொல்கிறோம். அதாவது அந்த பெருமாள் சொன்ன காமிச்சு இல்லையா, அது கதிர் நரசிம்ம பெருமாள். லக்ஷ்மி சமேதமாக உட்காந்துருக்கார், ஆனந்தமாக உட்காந்துருக்கார். ஒரே ஒரு பிரகாரம் தான், ஒரே ஒரு சன்னதி தான் உண்டு. அது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்க, ஃபஸ்ட்டு அது இருக்கிற ஊருக்கு பேர் பெருமாள் கோயில் பட்டி. பெருமாள் கோயில் பட்டி அது எங்கே இருக்குது? திண்டுக்கல்லேருந்து மதுரை போகிற வழியில் இருக்குது. திண்டுக்கல் டு மதுரை போகிற வழியில் இருக்குது. பக்கத்தில் சின்னாலப்பட்டிங்கிற ஊர் வரும். அந்த சின்னாலப்பட்டி ஊர் பக்கத்தில் சிறுமலை, சிறுமலைன்னு இப்போ கேள்விப்பட்டு சொன்னேன் இல்லையா, வாழைப்பழம் கிடைக்குன்னு சொன்ன மலைப்பழம் ஃபேமஸ். அந்த சிறுமலை மலையாகவே இருக்கும். அது எதிர்ப்புறம் தான் இந்த கோயில் இருக்கிறது. அவசியம் இந்த கோயிலை சென்று பார்த்தவர்கள் மிக மிக சக்தி வாய்ந்த நரசிம்மர், நினைத்ததை நடத்தி கொடுப்பார். ஓகே, பாய் குழந்தையிலே பிறகு வேறு கோயிலை பார்ப்போம்.